24/7 டியூஷன் சென்டர்ல இதோட நம்ம எத்தனை வாட்டி வரீங்க? 3 வாட்டி வந்திருக்கோம். ஓகேவா? சோ எப்படி இருந்தது இன்னைக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி இருந்தது? ஓகேவா? சரி, நம்ம வந்து இதோட 3rd டைம் வரோம். கரெக்டா? இன்னைக்கு நல்லா புதுசா வந்த முதல்ல ஓவியா கேட்போம். எப்படி சொல்லு. ஜாலியா இருந்ததுண்ணா. ஜாலியா இருந்ததுண்ணா. தம் மிச்சம் எல்லாமே கரெக்டா இருக்குல்ல? கேமரா அங்க இருக்கு. கண்ணாடி போடக்கூடாது சொல்லிட்டாங்க, கண்ணு தெரியாம. ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் போர் ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. பேசுறது வார்த்தை இல்லைண்ணா. பேசுறதுக்கு வார்த்தை இல்ல. பத்தியா எவ்வளவு பேசுற? கேமரா ஓபன். சங்கர் சொல்லு. ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சுண்ணா. நல்லா கீழே வந்தது மிச்சம். அப்புறம் ஜாலியா நிறைய ஆடினா. இல்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருந்து வந்தோம், டியூஷன்ல இருந்து வந்தோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கான். அதாவது வந்து சோஃபி ஃபுட்பால் விளையாடுன்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல இருந்து டைரக்டா வந்தது சங்கர் மட்டும் தான். ஒருத்தா வந்ததா இன்னைக்கு வந்தது? அடுத்து நம்மளுடைய டியூஷனோட முன்னோர்கள் அவங்க பேசுவாங்க. கேம் கோசம் போட்டானா தண்ணிண்ணா. அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுண்ணா. 2வது வாட்டி விளையாடவே இல்லை. அதாவது 3 வாட்டி வந்து 2 வாட்டி விளையாடவே இல்லை, ஒரு வாட்டி இல்லைன்னா. ஓகே, ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். நம்ம 24/7 டியூஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் எதுல கெத்தா இருக்கும்? படிப்புல, ஷார்ட் பிலிம்ல. ஓகேவா? நம்ம வந்து எதுலயுமே குறைச்சலா இருக்க கூடாது. அந்த ஒரே கண்ட்ரியா தான் நம்ம எல்லாத்துலயுமே ரிஸ்க் எடுத்து எல்லாத்துலயுமே பண்ணுவேன். எல்லாராலையும் முடியாத நான் பண்ணுவேன். அதே மாதிரி 2026 and 27 இந்த பினான்சியல் இயர் டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 19 வருஷம் டியூஷன் நடத்திருக்கேன். அதோட வேற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வருஷம் டியூஷன் மட்டும் நல்லா இருக்கும், படிப்பும் நல்லா இருக்கும். ஏகப்பட்ட காம்படிஷனுக்கு வெளியிலயும் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு அக்ரிமெண்ட்டும் சைன் போட்டிருக்கேன். சீக்கிரமா வந்து அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆல்ரெடியே சொன்னதுதான், நான் என்ன பண்ணாலுமே பின்னாடி ஏதாவது பேசதான் போறீங்க. சொல்றவங்க கேக்குறவங்க எப்பவுமே போல அமைதிதான், சிம்பிள் தான். வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது. சிம்பிளா இருக்க போறேன், அமைதியா இருக்க போறேன். எதுக்குமே வாய் திறக்க போறது கிடையாது. கடவுள் இருக்காரு. நீங்க என்ன வேணா பின்னாடி பேசிங்க, எப்படி வேணா பேசிங்க. என்னுடைய செயலும் என்னுடைய எண்ணங்களும் கரெக்டா இருக்கு. இதுக்காக நான் ரொம்ப இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ சொல்லுங்க.